சின்ன மருமகள் டுடே எபிசோட் இந்த இடத்துல எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையுடைய அம்மா எல்லாமே ஒத்துக்கிறாங்க. நான் தான் பண்ணிப்பேன், என்ன இதுக்கு, அது வேற விஷயம், இது வேற விஷயம், இப்போ என் பொண்ணுக்கும் சேதுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போதும் நிப்பாட்றியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவங்க கத்துறாங்க. பண்ற எல்லா கேவலமான காரியத்தையும் பண்ணிட்டு இப்போ என்னடனா கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்க, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, இப்படி ஒரு கேவலமான காரியம் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தாமரையுடைய அம்மாவையும் தாமரையுமே கழுத்தை பிடிச்சிட்டு போய் வெளியே தள்ளுறாங்க. இந்த வீட்டு பக்கமே நீங்க வரக்கூடாது, எங்க வீட்லயே இருந்துட்டு எங்களுக்கே துரோகம் பண்ண நினைக்கிறீங்களா, வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அம்மாவுக்குள்ளேயே வீட்டை விட்டு அமைச்சிடுறாங்க. ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்புறமா தாமரையுடைய அம்மாவுடைய சித்தப்பா போடவா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை கூட்டிட்டு போறாங்க. சாவித்திரி ரொம்ப கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படியோ தமிழ் செல்வி நீ பண்ண பூஜை அந்த கடவுள் நம்மள கைவிடல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு நல்ல பொண்ணு, சேது மேல உயிரே வச்சிருக்கா அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க என்னப்பா முடிவெடுத்திருக்க, தமிழ் செல்வி மாதிரி ஒரு மருமக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் பண்றாங்க. அப்புறமா ராஜாங்க என்ன மனுஷர் தமிழ் செல்வின்றாங்க. செல்ல பண்ணிக்கிட்டுமே மன்னிப்பு கேட்கறாங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்திருக்கும், என் பையனுடைய வாழ்க்கையை நானே அழிச்சிருப்பேன்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி என்ன மன்னிச்சிரியான்னு கட்டி பிடிச்சி ஃபீல் பண்றாங்க. அப்பா அதெல்லாம் ஒன்னும் இல்லப்பா, நீங்க ஏன் பையன்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க, என்ன இருந்தாலுமே எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கே, அதெல்லாம் ஒன்னும் இல்லப்பா, நீங்க கவலைப்பட வேண்டான்ட்டு சமாதானப்படுத்துறாங்க. அப்புறம் தமிழ் செல்வி சேதுடைய கையை பிடிச்சி கையை ஒன்னா கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் நீ ஒத்துமையா இருக்கணும், எந்த காரணத்தை கொண்டு பிரியக்கூடாது, நான் தான் அவசரப்பட்டுட்டு இனி சந்தோஷமா இருக்கணும்ன்றாங்க. ஈஸ்வரி ஐயோ அண்ணன் அது வேற இது வேற பிரச்சனை, என்ன அது கம்ப்ளைண்ட் கொடுத்தது வேற விஷயம், ஆனா இங்க தப்பாலாம் நடந்திருக்கானுவாங்க. உடனே போது நிப்பாட்டுறீங்களா, என் புருஷன் எப்படிப்பட்டவன்னு தெரியும், கண்டிப்பா என் புருஷன் அப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டாரு, ஒரு பொண்ணு எடுத்து பாக்குறதுக்கே அவர் தயங்கி வர அப்படின்னு சில விஷயங்கள்லாம் தமிழ் செல்வி விட்டு கொடுக்காது செய்ததை பத்தி பெருமையை பேசுறாங்க. ராஜாங்க என் பையன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சேதுவும் தமிழ் செல்வி ஒன்று சேர்றாங்க, அந்த குடும்பமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா ஈஸ்வரி ரொம்பவே கோவமா இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.